இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போன போயிரும். அது என்ன விசுவாசம் கேட்டாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா. அப்போ அந்த சின்ன விசுவாசம் இல்லாமையா நம்ம சபைக்கு வந்திருக்கோம்? கடுகளவு விசுவாசம் இருந்தா நீ ஒரு பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போனால் போயிடும் அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமையா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், புறஜாதி மார்க்கத்தில் இருந்தோம், எத்தனையோ சூழ்நிலையில் இருந்தோம், நம்பி தானே வந்திருக்கோம். அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த கடுகளவு விசுவாசம் அப்படின்னா சின்ன விசுவாசம் அப்படி இல்லை, அது பூரணமான விசுவாசம். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அது பூரணமான விசுவாசம். அதோடைய ஷேப் எங்க இருந்தாலும் ஒரு பூரணமான ஒரு வடிவு. நம்முடைய விசுவாசம் பூரணமாக இருக்கணும். அதாவது கடுகளவு விசுவாசம், அது சின்ன விசுவாசம் அல்ல. கொஞ்சம் ஒரு சின்ன விசுவாசம் இருந்தா நீங்க மலையை அப்படி அல்ல. அதோடைய அர்த்தம் பூரணமான விசுவாசம். கர்த்தர் இதை கேட்பா, கர்த்தர் இதை செய்வா, என் வாழ்க்கையில் இது நடக்கும் என்கிற ஒரு பூரணமான விசுவாசம். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் மறுதலிக்காத விசுவாசம் தான் கடுகளவு விசுவாசம்.